மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் சேலரி அண்ட் போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் குறித்த வீடியோஸ் ரெகுலர் பேசிஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கான அப்ளிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/8/2025, அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 8/9/2025. அதே மாதிரி பேமெண்ட் வந்து 10/9/2025 வரை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 11/9/2025 20/9/2025 வரை டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. எக்ஸாம் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். எக்ஸாமோட டேட் வந்து லேட்டராக நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. டோட்டலாக நர்சிங் சூப்பரண்டன்ட் போஸ்ட் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 4 போஸ்ட்டு, நர்சிங் சூப்பரண்டன்ட்க்கு 272 போஸ்ட்டு, அதே மாதிரி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு 33 போஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 105 போஸ்ட்டு, ரேடியோகிராஃபருக்கு வந்து 4 போஸ்ட்டு, இசிஜி டெக்னீஷியனுக்கு நமக்கு 4 போஸ்ட்டு அண்ட் லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட். ஸோ டோட்டலாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 434 போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ என்னென்னா ரயில்வே சூன் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பே லெவல் 7, 6, 8, 3, 5, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சேலரி தான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. பட் 40-45 வயது வரை தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக வரீங்க அப்படின்னா 500 rupees சார்ஜும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் ஆன்லைனில் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆன்சர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90 minutesக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சிபிடி எக்ஸாமுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கட் ஆஃபை வந்து நம்ம வந்து எடுத்துட்டாலே, இல்லைனா வந்து கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு இமீடியட்டாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. இந்த எக்ஸாமில் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து நமக்கு ஜிகே கொஸ்டின், அரித்மெட்டிக் அண்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு நமக்கு ரீசனிங் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் சார்ந்த கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இந்த சிபிடி எக்ஸாமில் இதெல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவர் ஆகும். யார் யாருக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறதும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங்கை பொறுத்தவரையில் நீங்கள் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்குள்ள டிகிரி கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்தவரையில் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கும் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிஎம்எல்டியை பொறுத்தவரையில் லெபார்டரி டெக்னீஷியனை பொறுத்தவரையில் டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி உங்களோட சப்ஜெக்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கூகுளில் போய் நீங்கள் வெப்சைட் வந்து rrbapply.govin rrbapply.govin அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பாருங்கள் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, 8/9/2025 லாஸ்ட் டேட். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க. அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களுக்கான ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடியை ரெடி பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்கள் அதே போர்ட்டலில் போய் லாகின் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். இந்த போஸ்டிங்கெல்லாம் எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறத இவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.